எங்க பாத்தீங்கன்னா ஊரோட தலைவர் இறந்து போனதுனால ஊர் தலைவர் பொறுப்பா அவங்களோட பொண்ணு கொடுக்குறாங்க. இவங்க கிராமத்துல இருக்க சுடுகாட்ல 4 பேரை புதைக்கிறதுக்கு மட்டும் தான் இடம் இருக்குன்னு சொல்லி வெட்டியான ஒரு குண்டை தூக்கி போடுறான். இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க சொல்லி கீர்த்தி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கீர்த்தியும் ஊர் ஆளுங்க கிட்ட போயிட்டு சுடுகாடுக்காக கொஞ்சம் லேண்ட் கொடுங்க சொல்லி கேக்குறாங்க. ஆனா இவனுமே கொடுக்குற மாதிரி தெரியல. நம்ம இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு போச்சுன்னு எல்லாருமே எரிச்சலாமே சொல்லி இவங்களும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே அங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. ஒருத்த மயக்கப்பட்டே வந்துடுறான். ஏமா நம்ம யாருமே எரியக்கூடாது, நம்ம முன்னோர்கள் எல்லாருமே கோச்சிப்பாங்க, நம்ம ஊர் வழக்கப்படி எல்லாருமே பொச்சுதான் ஆகணும் சொல்லி இவங்க எல்லாருமே கீர்த்தியை போட்டு ரொம்ப பயமுறுத்துறாங்க. கீர்த்தி வெட்டியா வீட்டுக்கு போயிட்டு நம்ம சுடுகாட்லயும் 4 இடம் தான் இருக்குது, அடுத்து யாரெல்லாம் சாவ அவங்களோட லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துன்னு சொல்லி அந்த வெட்டியானை அனுப்பிச்சு விடுறாங்க. வெட்டியான ஊர் ஃபுல்லா சுத்தி ரொம்ப வயசானவங்களையும் உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்களையும் ஒரு லிஸ்டா எடுக்கிறான். அந்த லிஸ்ட்ல 8 பேர் வராங்க. கீர்த்தியும் கிராம சபையை கூட்டி இந்த 8 பேர் தான் அத்து சாகற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க சாகறதுக்கு எப்படி ஒரு 2-3 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வழியை கண்டுபிடிச்சலாம் சொல்லி இவங்க சொல்றாங்க. லிஸ்ட்ல 8 பேர் இருக்காங்க. புதைக்கு தவிர 4 இடம் தானே இருக்குன்னு சொல்லி இவங்களும் பிரச்சனை ஸ்டார்ட் பண்றானுங்க. முதல்ல யார் சாகுறாங்களோ அவங்களுக்கு தானே இடம் கொடுக்க முடியும் சொல்லி இவங்களும் கேக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நீ முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்லி ஊராளுக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான சண்டையும் வருது. கீர்த்தி இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காங்க. அந்த ஊரோட வெட்டியா எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு, அவங்களுக்காக ஒரு இடத்த மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்களேன்னு சொல்லி அவங்க கேக்குறான். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு மட்டும் சாதகமால நான் முடிவு எடுக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லி அவங்க சொல்றாங்க. கீர்த்தி கிராம சபையை கூட்டி 8 பேரோட பேரும் ஒரு துண்டு சீட்ல எழுதி ஒரு கண்ணாடி பாக்ஸ்லயும் போட்டுறாங்க. இப்போ முதல்ல வர 4 பேருக்கு மட்டும் தான் இடம் இருக்குன்னு சொல்லி ஊராளுங்களை கன்வின்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி 3 ஆளுங்களோட பேரையும் கரெக்டா சொல்லிடுறாங்க. 4வது ஆள் வரும்போது அவங்களோட பேரை மாத்தி சொல்லி அந்த வெட்டியானோட அம்மாவோட பேரை சொல்லிடுறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற பணக்காரனே என் தாத்தாவோட பேர் லிஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே கறி சோறியுமே சரக்கையும் கொடுக்குறான். அதுல ஒரு ஆள் பண்ண சாராயத்தோட மிஸ்டேக்னால ஒரே நாளே 4 பேர் செத்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கீர்த்தி இந்த பிரச்சனை எப்படி சமாளிச்சாங்கன்றதை அத்த பாடல சொல்லிடுறேன். தேங்க்யூ.